அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் முருகவேல். என் பெயர் சரவணன். நான் ஏஐ எப்படி வளர்ச்சி அடைஞ்சுச்சு அப்படிங்கிறத பற்றி சொல்ல போகிறேன். 1940 நம்ம மூளையில் இருக்க நியூரான்ஸ்லாம் எப்படி வேலை செய்யுதுன்னு பேப்பர் பப்ளிஷிட் பண்ணிட்டு இருந்தாங்க. 1956 டார்மண்ட் கல்லூரியில் நடந்த ஒரு கான்ஃபரன்ஸில் தான் முதல்ல ஏஐ அப்படிங்கிற வார்த்தையை அறிமுகப்படுத்தினாங்க. அதே கான்ஃபரன்ஸில் தான் லாஜிக் தியரிஸ்ட் அப்படிங்கிறத ஒன்று அறிமுகப்படுத்தினாங்க. இது ஒரு தியரிக்கு ஆன்சர் சொல்கிறதா தான் இருந்துச்சு. 1970 மைக்ரோ ஏஐ அறிமுகப்படுத்தினாங்க. இது ஒரு சாதாரண சூழ்நிலையை ஃபேஸ் பண்ணுறதா தான் இருந்துச்சு. 1982 ஏஐக்கு கம்ப்யூட்டர் தேவை அப்படிங்கிறத வந்தாங்க. பர்சனல் கம்ப்யூட்டரை அறிமுகப்படுத்தினாங்க. 2010 அப்புறம் யாரை பார்த்தாலும் ஏஐ அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க. இது எல்லாத்துக்கும் முக்கிய காரணம் 2. காஸ்ட் கம்மியாக கிடைச்ச பிக் டேட்டா, கிராஃபிக்ஸ் கார்டு. சிபியூக்கும் கிராஃபிக்ஸ் கார்டுக்கும் என்ன வித்தியாசம்னா, சிபியூ 10 மடங்கு வேலை செய்யுதுன்னா கிராஃபிக்ஸ் கார்டு 100 மடங்கு வேலை செய்யும். இப்போ நம்ம யூஸ் பண்ணுற ஃபேஸ்புக், கூகுள், அமேசான் போன்ற நிறுவனங்கள் கூட இந்த கிராஃபிக்ஸ் கார்டை தான் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம சாஃப்ட்வேருக்கும் ஏஐக்கும் என்ன வித்தியாசம்னா, சாஃப்ட்வேரில் நம்ம என்ன ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோமோ அந்த வேலையை மட்டும் தான் செய்யும். ஆனால் ஏஐ ப்ரோக்ராம் பண்ணதை வச்சு நமக்கு கற்றுக்கிட்டு எதிர்காலத்தில் ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு சொல்கிறதா இருக்கும். ரீசெண்டாக இப்போ கூகுளில் கூட ரேங்க் பிரைன் அப்படிங்கிற ஏஐயை பயன்படுத்துகிறாங்க. ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் கூட ரீகரண்ட் நியூரல் நெட்வொர்க்ஸை பயன்படுத்துகிறாங்க. நன்றி.